friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பிரெட் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம கல்யாண வீட்ல சாப்பிடுற மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கும். பொதுவா வந்து கல்யாண வீட்ல வந்து கோயா அப்படி இல்லனா வந்து மில்க் மேட் சேர்த்துப்பாங்க. இன்னும் வந்து நல்லா ரிச் ஆக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு வந்து அதுக்கு பதிலா பால் சேர்த்து பண்ண போறோம். இதுவும் வந்து அதே அளவுக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் பால் எடுத்துர்க்கேன். இது வந்து 1/2 லிட்டர் பால். இத வந்து ஒரு panல மாத்திட்டு பால் நல்லா குறஞ்சு வரது வரைக்கும் நம்ம வந்து சூடு பண்ணனும். அப்பப்போ நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிர கூடாது. இப்போ பார்க்கறப்போ பால் வந்து நல்லா குறஞ்சு இந்த மாதிரி கெட்டியா வந்திருக்கு. இத வந்து நம்ம நல்லா ஸ்மூத் பண்ணனும். அப்பதான் வந்து நம்ம mix பண்ணும்போது நல்லா இருக்கும். அப்படி இல்லனா மிக்ஸில வந்து ஒரு வாட்டி அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தா வந்துரும். பால்கோ அளவுக்கு கெட்டியா வர தேவையில்ல. இந்த ஸ்டேஜ் போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். இதை விட அதிகமா நம்ம வந்து வேக வைக்க தேவையில்ல. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது நம்ம வந்து பிரெட்டை ரெடி பண்ணிடலாம். கல்யாண வீட்டில் வந்து பிரெட்டை வந்து எண்ணெயில் பொரிச்சு தான் செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பிரெட் வந்து சில நேரம் எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எண்ணெய் குடிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைனா நம்ம மிக்சியில் மாற்றிட்டு பல்ஸ் பண்ணிட்டு கூட நம்ம பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் பிரெட்னா 10 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஓரத்தெல்லாம் கட் பண்ணணும்னா கட் பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தமாக தான் வச்சுருக்கேன். இதை வந்து 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் 10 போல் முந்திரி பருப்பு, அதை வந்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு, திராட்சை கொஞ்சம் பலூன் மாதிரி வந்ததும் இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் மீதி இருக்குது. ஒருவேளை நெய் பத்தலை அப்படின்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் சேர்க்கும்போது அல்வா வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பிரெட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒருவேளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து பவுடர் பண்ணும்போது சமமாக கலர் வரும். அதுக்காக தான். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். கரிஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சமமாக அந்த கலர் வரும். இப்போ பார்க்குறப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணும். இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மாற்றி வச்சிடலாம். ஏன்னா அதே பேனில் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லேயர் வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிரும். மாற்றி வச்சாச்சு. இப்போது மறுபடியும் அதே பேனில் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 8 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு 3/4 கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சி 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பிரெட், வறுத்து வச்சுருக்கிற பிரெட் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கரெக்டாக இருக்கும். உடனே வந்து அந்த ஜீராலாம் பிரெட்டில் இறங்கிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பால், அதை வந்து சேர்த்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு வாட்டி மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம சேர்க்கும் போது இன்னும் நல்லா ஸ்மூத்தாக வரும். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். கலந்துட்டு இது வந்து அப்படியே பேனில் ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல நட்ஸ், அது கூடவே நல்ல வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கடைசியாக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யோட அளவு வந்து நம்ம கம்மி பண்ணக்கூடாது. நம்ம வந்து பிரெட்டை பொரிக்காததுனால கொஞ்சம் நெய் இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான பிரெட் அல்வா தயார். அவ்வளோதான். டடா, நம்மளோட பிரெட் அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பால்கோவா மாதிரி பாலை சேர்த்ததுனால அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ரிச்னஸ் கொடுக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.